4 மாதங்களாக ரொம்ப போராட்ட மத்தியில் ஆண்டவரை நோக்கி அநேக காரியங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கூடிகிற ஐயாவும் அம்மாவும் அருமையான வாக்குத்தத்த வசனங்களை கொண்டு ஆலோசனைகளை கொண்டு நடத்தி கொண்டு வரும்போது, அதை நாங்கள் பற்றி கொண்டு ஜெபித்து கொண்டு வந்தபோது, ஆண்டவர் அற்புதமாக நல்ல ஒரு சமாதானத்தையும் நல்ல ஒரு ஆலோசனையும் கொடுத்து எங்களை வழி நடத்தி வந்தார். எங்கள் குடும்பத்தில் கர்த்தர் கொடுத்த சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம். மகனுக்கு திருப்பூர் வீட்டுக்கு கடைக்கு ரொம்ப தூரமாக வர லேட்டாக வரும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை காலத்தில் ரொம்ப கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருப்போம் பையன் வரலன்ட்டு. அப்போ அவனும் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இப்போ ஆண்டவர் அற்புதமாக சுகத்தை கொடுத்தார். மகன் நல்லா இருக்கான். அதே போல் இப்போ கடை திருப்பூர்லேயே மாற்றி அமைக்கலாமா, ரொம்ப ஹைட்டாக இருந்தது கடை. உடம்புக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லும்போது இப்போ மாற்றி அமைக்கலாமன்னும் போது சரி அங்கே கடை பார்க்கலாமா இங்கே கடை பார்க்கலாமான்னு ரெண்டுலேயும் பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆண்டவர் உங்களுக்கு சுத்தமான இடத்துல ஒரு கடையை வாக்கி செய்ங்க, யாருக்கும் எந்த அலைச்சல் இல்லாதபடி நல்ல ஒரு வழிநடத்தலை கொடுங்க சப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மாதம் அமைதியாக ப்ரேயரில் மட்டும் வச்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா திருப்பூரில் நினச்சபடி கடை அமையல. அதே போல் பக்கம் ஒரு ஸ்டாப்புக்கு வீட்டுக்கும் கடைக்கும் ஒரு ஸ்டாப்பு கடை நல்ல மனசு நிறைவாக ஒரு கடை அமைஞ்சுது. கடை இந்த பக்கம் மெக்கானிக் கடை இல்லை, அதனால் சரி இங்கே பார்ப்போம் சொல்லிட்டு அந்த கடையை எடுத்து இப்போது பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு செஞ்சிட்ருக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான போன மாதம் கொடுத்த வாக்கு தத்தன்படி புதிய காரியங்கள் வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வெளியில் ஆறுகள் உண்டாக்குகிற தேவன் ஒரு புதிய காரியத்தை எங்களுக்கு செய்தார் என்று கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொன்னோம். கர்த்தர் பாராட்டின எல்லா நன்மைக்காக கிருபைக்காக ஸ்தோத்திரம். சின்ன ஊராக இருந்தாலும் இந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இதற்காக ஜெபித்த எங்கள் சுகத்துக்காகவும் ஒரு கடை மாற்றத்துக்காகவும் ஜெபித்த கூடுகைக்காகவும் ஐயாவுக்காகவும் அம்மாவுக்காக நாங்கள் நன்றியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். கர்த்தர் பாரணி கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஐயா தண்ணி வச்சுக்கிறேங்க, அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், அந்த கடையில் கொண்டு நாங்கள் தெளிக்கிறதுக்காக. நன்றிங்க ஐயா. நிச்சயமா மன விருப்பத்தின்